ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நேராக வால்பாறை போயிட்டு அந்த வண்டிக்கெலாம் ஃபீல் பண்ணோம். அண்ட் தென் நம்ம வண்டியில் ஏர் செக் பண்ணணும். ஏர் கம்மியாக இருக்குது. ஏர் மட்டும் செக் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா வேறு லெவல் ஆயிரும். ரோடு சூப்பராக இருக்குங்க. நான் இது ஆக்சுவலாக நாங்கள் வந்து கூழாங்கல் வழியாகவே போகலாம். பட் வால்பாறை வழியாகவே ரோடு நல்லா இருக்குது. சர்க்கிள் தானே, சர்க்கியூட் தானே. ஸோ போகும்போது இந்த ரோட்டில் போய்ட்டு வரும்போது வந்துடலான் இருக்கு. கார்னருங்களாம் வேறு லெவலில் இருக்குங்க. நல்ல டயரு, நல்ல ஒரு மிட் ரேஞ்சில் போட்டால் சூப்பராக இருக்கும். போங்கடா போங்கடா. ஐயோ, ஒரு லொக்கேஷன் போகிறதுக்கு 9 தடவை வண்டி நிறுத்துவானு இல்லையா? ஆமாம் மச்சான். சார் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 390 போகிறோம் பார்த்தீங்களா, நேராக போகணுன்னா நேராக தான் போவான், திரும்பலாம் மாட்டான். ஏதாவது ரோடு டேர்னிங் இருக்குது, டேக் டைவர்ஷன் இருக்குது, அங்கேயே வச்சுருக்கான். அந்த இடத்துல வச்ச போட இங்கேயும் வச்சுருக்காங்க, இந்த வழியாக போங்கன்னு சொல்லி நேராக விட்டாங்க. கூழாங்கலுக்கு பறக்கிறான். கரனை ஃபாலோ பண்ணுறதுனா கேட்கவும் மாட்டேங்கிறான். அப்படியே பொறுமையாக ஜாலியாக போவோம். இந்த ரோடு நான் வந்து நல்ல முடிவு பாயிண்ட் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ போனேன். அப்போ இதே மாதிரி தான் லேண்ட்ஸ்கேப் இருக்கும். ரொம்ப சின்ன ரோடாக இருக்கும். இதே மாதிரி ஆஃப் ரோடு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது ரோடே இல்லைங்க. வெறும் அப்படியே கொத்தி போட்டு வெறும் ஜல்லிக்கல்லாக தான் கிடந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 4 இயர்ஸ் பக்கம் ஆயிருக்கும். 4 இயர்ஸில் இல்லை, ஒரு 2 இயர்ஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ரோடு வேறு லெவலில் போட்டாங்க. ஆனால் வர்றதும் பார்த்து வாங்க, ரோடு ரொம்ப சின்ன ரோடு. காய்ஸ் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பைசன்னு. அப்புறம் அங்கே பாருங்க, அங்கே கூட்டமே நிற்கிது. மேலே பாருங்க எவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிதுன்னு. என்னன்னா பைசன் ப்ரௌன் கலரில் இருக்கு, கிராஸாக இருக்குமோ? நாட்டு மாடோட கிராஸ் ஆயிடுச்சா? ஏமாச்சா? உங்கள் ஊர் இங்கே போடுறா ஒருத்தனா. காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ் எப்படி இருக்கான்னு ஒருத்தன். வெடப்பா இருக்கான் ஒருத்தன். இது பாரு எப்படி இருக்கான்னு, வெடப்பா இருக்கான் மச்சான். போலாமா மச்சான்? இது ஃபீமேலு வேறு, மாட்டுக்கு மடி இருக்கு. என்ன சொல்கிற? சரி ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொடுத்து எடுத்தா பரவாயில்ல. எதுக்கு பிரேக் கேட்குறானே தெரிய மாட்டேங்குது. நிறுத்து நிறுத்து நிறுத்துனாடா. எத்தனை தடவை நிறுத்துவீங்க வண்டியை? பாபி ரைடுனா அப்படின்னா உங்க பாடுறா 8, 10, 15 போயிட்டே இருப்பாங்க. நல்லது மச்சான். நீ அவன் நிறுத்துறா, நீ நிறுத்துறனா அவன் நிறுத்துறான். என்னதான் பண்றது? என்னதானா பண்றது? கடைசியில் எல்லாரும் லேட்டுன்னு சொல்லிடுறீங்க. என்னதான் இப்படி பண்றீங்க? வாடா 25 கிலோமீட்டர் போகணுமாடா இன்னும். டேய் இப்போ அவன் வழி கட்டிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தருக்கிட்டயா. ட்ரிப் அட்வைசர்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா அவனுக்கே ஒரு அட்வைசர் வைக்கணும். அந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு. பார்க்குறேன் தம்பி, அது என்ன எவ்வளோ தூரம் இங்கே கேட்குறீங்க அப்படின்னு. அப்பாடா இவன் கூட்டிட்டு அப்போவே சொன்னான் நேரத்தில் போகலாம் ப்ரோ, லேட் ஆகிடுனா. வழி தெரியாதுன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம வால்பாறை டவரில் ஏதாவது ரூட்டெல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கலாம் இல்லையா? எப்படா அவனை வச்சு மேய்க்கிறீங்க? ரொம்ப கஷ்டமா தான். நம்ம கேங்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் மேய்க்கிறதே ரொம்ப கஷ்டம்டா. உன்னையே ஒரு ஆள் மேய்க்கணும்டா. உங்களெல்லாம் மேய்க்கிற பாத்தியா அடுத்தது நிற்க ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்பா நின்று கேட்டுட்டு இவனு கேட்டு போக மாட்டானுங்கடா. இன்னைக்கு பாதி வழி தெரியுன்னா கேட்க மாட்டானுல்ல. போகிறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இருட்டாருன்னு நினைக்கிறேன். 200 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். வண்டியில் பெட்ரோல் பாருங்க கிட்டத்தட்ட 5 கட்டைக்கு மேலே இருக்குது. போயிடும் கோயம்புத்தூர் போகும், போயிட்டு திரும்ப அங்கேயே ஓடும், ஆஃபீஸ் ஓடும். என்னடா ரோடே தெரிய மாட்டேங்குது. ஓகே கோயம்புத்தூர் போய்ட்டு அங்கேயே ஓடும். 40 கொடுத்துருங்க. எப்படியும் 40, 38, 40 வந்து ஆவரேஜாக கொடுத்துரும். ஐயோ கியர் டவுன் பண்ணாமல் நான் பாட்டு பிரேக்கை பிடிச்சிட்டேன். கீழடா இரு கீழே அக்கா வழிகாட்டும் போது திரும்பி நான் வழிகாட்டுறேன் வா. நீ போ மச்சான். இல்லை பொண்ணு நல்லாச்சுன்னு பார்க்க வந்தேன். சூப்பராக இருக்காடா ரோடெல்லாம். இடம் பாருங்க, வால்பாறையில் இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற வீடெல்லாம் இடிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்? எனக்கு நிறைய யானைலாம் வருது. ஓ அனிமல் ஜாஸ்தி தெரியல. இப்போ ஒரு கரடி ஒன்று குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி நியூஸில் போட்டாங்க. அதை டிஸ்டர்ப் பண்ண வேணா எல்லாம் காலி பண்ணிட்டாங்களா? ஸோ வால்பாறை இதுதாங்க. ஒரு மாதிரி அனிமல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது. ஸோ கைஸ் அப்படி இப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சு அப்புறம் ஒரு அக்கா வந்தாங்க. அவங்கக்கிட்ட அப்படியே ரூட்டு கேட்டு வந்துட்டோம். பட் ஆஃப் ரோடாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. இதை தான் பார்த்து போய்க்கணும் அப்படின்னாங்க. அதான் அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம். ரொம்ப தூரம் போகணுமாங்க இங்கேருந்து. ஏமாச்சான்? ஆமாம் மச்சான், பொறுமையாக தான் போகணும். இந்த டியூக் வச்சுருக்கலாம் சர்ரு புருன்னு போயிடுறானுங்க. பார்த்தீங்களா எங்கே போயிட்டானுங்க? எங்கூட தான் வந்தானுங்க.
நான் முன்னாடி போய்க்கிறேன்னா அவனுக்கு பாட்டுக்கு போயிட்டானுங்க. என் வண்டியில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொஞ்சம் பிரச்சனை. எனக்குமே ஆகி வருது மச்சான். அடக்கு மச்சான், போய்க்கலாம். உனக்கு யோகா தெரியுமா? ஆய் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி அடக்கி அதை காற்றா மாற்றி விடணும்னு அவனுக்கு யோகா தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்கேயாவது போய் உட்காந்தா வராதுன்னு மட்டும் தெரியும். அட போய் அது ஏன்டா உட்காந்தா அடைச்சிக்கும்ல. அட பாவமே, இப்படி ஒரு சாபத்தை வாங்கிட்டியாடா மச்சான். ஆய் ப்ராப்பராக வரலன்னா அது பேர் சாபக்கேடுறா. எல்லாத்துக்கும் வரும், ஆனால் இதை பற்றி பேசினா வச்சுக்கேன் நம்மளே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏதோ அவங்களுக்குலாம் வராத மாதிரியும் எனக்கு மட்டும்தான் வர மாதிரியும் பேசுவாங்க. சாமி கடவுளே பார்த்து கூட்டிப்பாங்க. மழைலாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் மச்சான். எனக்கு தெரிஞ்ச இந்த ரோட்டில் யானைலாம் வருமோன்னு பயமாக இருக்கு. முன்னாடி போயிருக்கானுங்களா, அவனை மாட்டி திருப்பிட்டு வருவானுங்க. நல்ல வேலைடா மழை பெய்யல. மழை பெஞ்சிருந்தா அவ்வளோ. என்னடா இப்படி வருது? நல்லா இருக்குங்க. மழைலாம் வந்துச்சுன்னா ஒன்றும் வெள்ளப்போ ஆறு தான். லேல வர மாதிரி ஆஃப் ரோடில் போகிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சது. அதான் என் வண்டியில் பிரச்சனை இல்லைடா. சொன்ன மாதிரி எனக்கும் எப்படி வேணா தோணுது, யானை இருக்குமோன்னு. பாரு, ஃபோன் ஆஃப் பண்ணு. பாரு, யானை இருக்கு. யானை எந்த வழிடா? இதுதான்டா, இதுதான் நினைக்கிறேன். சுகேஷில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெஜமுடி டனலுக்கு வந்துட்டோம். பட் உள்ளே ரோட்டில் உங்களுக்கு பைக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. பிரச்சனை பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. உள்ளே போகிறது ரிஸ்க் இல்லை. பட் பசங்க நிறைய பேர் போவாங்க, லோக்கல் பைக்ஸ் எல்லோரும் போவாங்க. இவனும் லோக்கல் தான். பட் என்னென்னா என்ன இருக்குது எது இருக்குதுன்னு பிடிக்கவே முடியல. வரும்போது யானை இருக்குது நிறையா இருக்குது. அப்புறம் மழை பெஞ்சு இங்கே ரொம்ப ஈரமாக இருக்கா. ஸோ பச்சை விழுந்துச்சுன்னா அனிமல்ஸ் வெளியே தான் வரும். அந்த ஊரில் சகை அடிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சகை அடிக்கும்போது அனிமல்ஸ்லாம் வெளியே தான் வரும். அப்புறம் போகும்போது யானை நிறையா இருக்குங்க. மச்சான் தான் முன்னாடி போயிட்டுருக்கான். பூரா பைஸும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. திருப்பி ஓடக்கூட முடியாதனால வச்சுங்களா. இதே மாதிரி தான் வர ஃபுல்லாக யானை வழியாகவே தான் முடிச்சுட்டே தான் வந்தோம். பச்சையாக இருக்குடா. பார்த்துட்டு தான் போகணும். அவங்களுக்கு ஸ்பாட் போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கே யானை ஏறி இருக்குது. இதில் தான் ஜர்க்கில் எப்படியே வந்துட்டு சேஃபாக போனால் போதும். இந்த மாதிரி இருக்குது. மரம்லாம் உடச்சி போட்டிருக்குங்க. சுகைஸ், நான் இப்போ போன இடம் தப்பான ஒரு வழி. தப்பான வழியில் போய் தவறான ஒரு சம்பவத்தில் சிக்கியிருப்போம். தப்பான நண்பர்களுடன் தப்பான வழியில் போயிட்டேன். ஆமாம், தவறான நண்பர்களோட தவறான இடத்துக்கு வந்தால் இந்த மாதிரி தான் ஆகும். வழி தெரியாமல் உள்ளே குடிப்போம். இங்கே தான் போகிறோன்னு கூப்பிட்டு வந்தானுங்க. உசுருக்கே உத்தரவாதம் இல்லை, அந்த மாதிரி இருக்க இடம். ஐயோ, எனக்கு ராதா வந்திருந்தானே என்ன நிலைமையாக இருக்குன்னு நினச்சி பார்க்குறேன். இருக்குண்டா சாமி, முடியவே முடியாது. ராதாலாம் வந்திருந்தானே அவன் ஏடி வேற திருப்பி தூக்கிட்டுலாம் போக முடியாது. இப்போ காலில் கடலாம் யானை எல்லாத்தையும் இருக்குங்க. சாமி, முதல்ல அந்த வெளிச்சத்துக்கு போனால் தான் சரியாக இருக்கும். அதனால் வீடியோவே எடுக்க தோணல. வெளியே போனால் போக வேண்டாத மாதிரி ஓடி வந்துட்டேன். மச்சான் திரும்பி இங்கே வருவேன். இதுதான் அப்புறம் நோ டனல் வருவோம். தெரிஞ்சவங்களோட வருவோம். தெரிஞ்சவங்களோட இல்லை, யாரோடையும் இங்கே வரக்கூடாது ஆக்சுவலாக. சரியா, நல்லா வண்டியோட தெரிஞ்ச நான் கொடுத்துட்டு நான் உட்காந்துக்கலான்னு இருக்கேன் மச்சான். எப்படிலாம் திருப்பிட்டு வந்துட்டோம். நான் நல்லா அவசரத்தில் தான் எனக்கு எதை பிடிக்கிறது எதை விடுறேன்னு தெரியாது ஒரு டைம்லாம். நம்ம பாரு இன்னைக்குன்னு பார்த்து ஜாக்கெட்டோட வந்துருக்கோம். அப்போவே நான் நினச்சேன் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு. கீழே ஏதோ பங்களாவா உள்ளெல்லாம் பங்களாவா இருக்குடா. உள்ளே இருக்க ஏரியாவே பார்த்தீங்கன்னா பாலடைஞ்ச பங்களாலாம் இருக்குங்க. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் யானை லத்தி. யானை தின்னுட்டு பேல்றதே வேலையாக வச்சுருக்கீங்க. தெரியுதா நாங்கள் ஏன் வால்பாறை போகிறோம்னு? வால்பாறை ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஹில். மெதுவாக போங்கிற அவனை போயிட்டானுங்க. நீங்கள் மெதுவாக போங்க. நான் மெதுவாக தான் ப்ரோ ஓட்டுவேன். நம்ம கொஞ்சம் இயற்கையெல்லாம் பார்த்துட்டு என் வண்டி பிரேக் சவுண்டே காட்டி கொடுத்துரும்.
வரான்டா ஒருத்தன் கோயம்புத்தூர்லேருந்து வரானடா அப்படின்னு. பிரேக் பேட் மாட்டான் வரான்டா. ஆர்எஸ் மச்சா பயத்தில் என்ன ஆர்எஸை கூட என்ன செஞ்சுற பார்த்தியா? ஐயோ மச்சான் இங்கே பாடுறா பறிச்சு போட்டிருக்கு எல்லாத்தையும். பாபி இப்படிலாம் பார்த்து பார்த்து ஓட்டதை பாப்பி, நீ ரோட்டை பார்த்து ஓட்டு பாப்பி, நான் பார்த்துக்கிறேன் சைடில். ஏய் இதுதான்டா அந்த பாடஞ்ச பங்களா. ஏய் யான் வயசுன்னு நினச்சேன்டா, என்னால் இதில் திருப்ப கூட முடியாதடா. இந்த இடம் தாங்க இப்படி தான் கரெக்டாக அவங்கக்கிட்ட வந்து கேட்ட ரூட்டில் வந்து நானும் பாபியும் வந்துட்டோம். தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நாங்களும் இதுக்குடா ஹார்ன்லாம் அடிக்கிறீங்க. இதான்டா இதான்டா இந்த இடம் தான் மச்சான். வந்துட்டோம்டா அப்பா வந்துட்டோம்டா. டே வந்துட்டோம்டா டி சீக்கிரமாக கிளம்பிடலாம். இதான்டா மச்சான் என்னோட ஒரு பச்சை கலர் எம்டி ஹெல்மெட் வச்சான்ல. ஆமாம் வாய் சுருட்டி விட்டாங்க. ஐயோ மச்சான் எடுத்து போயிருமா போகும்போதே. இங்கே பாரு காய் செம்ம சிக்கிருச்சு ஸ்பாட்டு. அட்டி இங்கே வந்து ஆட்டம் போட்டிருப்பானுங்களே என் பாய்ஸு. ஸ்பாட்டு கைஸ் வி ஹேவ் ரீச்ட் தி டெஸ்டினேஷன். காய்ஸ் ஹோலி மோலி. இர ஹெல்மெட்ல மேலே வைங்கடா. ஹோலி மோலி டெஸ்டினேஷன் காய்ஸ், வி ரீச் தி ஹோலி மோலி டெஸ்டினேஷன். ஸோ காய்ஸ் ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து ஸ்பாட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஹெல்மெட் போட முடியாது. ஸோ நாங்கள் பைக் அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போக போகிறோம். கரண்ட் பைக்குள்ளே போயிடுச்சு. அடுத்து ரஞ்சித்து போக போகிறோம். டே உழப்பல் கூட்டிகிட்டு போய் நேரம் சாவடிச்சிருக்கீங்கடா. கிணத்த கண்டுபிடிச்சு ஒரு வீடியோ இல்லைங்க அந்த கண்டென்ட் இருக்கு. உள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு வீடியோவில் இந்தாடா எடுத்துக்கூடாதுல, நீயே பேசிக்கல. நாங்கள் என்ன பண்ணோம்னா அங்கே ஏதோ அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் சத்தியமங்கலத்தில் இருக்கார்ல வீரப்பனாவே ஆகிட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கோம். இதில் நடக்க வர முடியல. உங்களுடன் இவ்வீடியோவில் இணைந்திருப்பது சன் டிவி சுகுமாரன். இரா ஓ அம்மா எடுத்துக்கலாம். உள்ளே போக முடியாதா? இருந்தா ஏற்றிட்டு போகலாம். திரும்பி பாரு, இது நடந்து போகிற மாதிரி இருக்கு. வயசு இதை பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பெரிய குகை உள்ளே பூதம்லேருந்து எல்லாமே இருக்குங்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து வெளியே போயிட்டு உள்ளே வரலாம். அங்கே வந்து எவரோ வந்திருக்காங்க லோக்கல் ஏரியா கைஸ். நம்மளும் லோக்கல் ஏரியா அவருக்கு தெரியாது. ஏ வழுக்குண்டா, ஃப்ரண்ட் வீல் வழுக்கு வேணாம். என்னது மச்சி? சரி மச்சி முடிப்போம். சீரியஸாக வேறு லெவல் ஸ்பாட் அது. பயங்கரமான ஒரு ஸ்பாட்டுங்க. வால்பாறையில் இப்படி ஒரு இடமா அச்சிச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கேஸ் நாங்கள் அப்படியே அங்கேருந்து முடிச்சுட்டு கிளம்பி வந்துவிட்டோம். அப்போ கரண்ட் வந்து கிளம்பிட்டாங்காட்டி நாங்கள் அந்த பைக்கில் மட்டும் 3 பேர் ஏற்றிட்டோம். அப்படியே பொறுமையாக ப்ரைவேட் ரோடு தானே, அதனால் இல்லை 3 பேர் போய்க்கலான்னு சொல்லிட்டு இப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறோம். செம்ம பண்ணுங்க. அங்கே போயிட்டு வீடியோ எடுத்தோமா விளாடுறோம் ஒன்றும் தெரில. நல்ல ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். மழை வந்துச்சு அங்கே. அப்புறம் ரிட்டன் அப்படியே கிளம்பிட்டு வால்பாறை வந்து டீ குடிச்சிட்டு தென் அப்படியே ரிட்டன் பேக் டு ஹோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் டேரெக்டாக இன்றைக்கி அப்படியே நைட்டு கோயம்புத்தூர் இறங்கிடுவோம். ஆனால் இந்த 3 நாள் வந்து மறக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஃபன் பண்ணிட்டோம். திரும்ப வேலைக்கு போகிறத நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் சொன்னேன், ஏப்ரல் மாதம் வந்து வால்பாறையில் மழை பெய்யுதுங்க, சம்மரில் மழை பெய்யுது. அதுதான் இங்கே வந்து அல்டிமேட்டாக இருக்குது. போங்கடா. பார்த்தீங்களா மழை பெய்யுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி ஸ்க்ரீனில் வந்து இதாக குறைச்சிக்கிறேன். மழை பெஞ்சிட்ருக்கு. எப்படின்னா 4 ஜோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்டுன்னு 4 ஜோனுமே ஒரு மாதிரி இருக்கும் வால்பாறையில். நாங்கள் இருக்கிற பக்கம் வெயில் அடிக்குது.
இப்போ நாங்கள் அங்கே டனல் போயிருந்தோம். டனல் பார்த்திங்க அப்படின்னா மழை பெய்யுது. வால்பாறையில் சென்ட்ரலி மழை பெய்யுது. அது சோலையார் சைடில் குளிர் அடிக்கும்னு நினைக்கிறேன். ரிட்டன் கோயம்புத்தூர் இறங்கும் போது மலையில் தான் இறங்க போகிறோம். அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. ஏன் ப்ரோ 390 ஸ்டாப் பண்ணுறீங்க? நம்ம வண்டியில் அடி நல்ல அடி வாங்குங்க. நல்ல அடி சொத்து நுழுகும். நல்ல 100 வழியெல்லாம் நான் போடல. எனக்கு தோணும் ப்ரோ, சரி வண்டி எல்லோரும் லோவர் பண்ணுறாங்க, ஆர்எஸ் லோவர் பண்ணிடுவோம், சிபிஆர் ஹேண்டில் போட்டு 100 வழி ஆர்எஸ் இது 100 வழி போட்டுருவோம், போட்டோன்னா வண்டி கீழே தரையை ஓட்டின மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நல்லா இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக செட்டே ஆகாது ப்ரோ. இது எனக்கு ஸ்பீடு பிரேக்கர்லேயே தட்டும். அதனால தான் சரி நம்ம ஹேண்டில் பாரே போட்டோம். அப்படியே நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்படி ஏற்ற முடியுமோ அந்தளவுக்கு ஹைட் ஏற்றிலாம் விட்டுட்டேன். ஏன்டா ஏன் எந்த வழியாடா? ஏன்டா ரைட்டில் கூப்பிட்டு வந்தீங்க, இப்போ என்ன லெஃப்ட் எடுத்து திரும்ப ரைட் எடுக்கிறீங்க? புரியலையே. ஆடா பாவிங்களா, இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்களாடா? ஆ ஆமாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு வால்பாறையில் வந்து மேபி அடுத்தடுத்து வால்பாறை வரும். இல்லாட்டி வால்பாறை கொஞ்சம் விட்டு ஒரு வீடியோவுக்கு அடுத்த வீடியோ விட்டு தான் வர மாதிரி இருக்கும். வந்தால் ஒரு 2 days 3 days தங்கிட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வால்பாறை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போகிறோம். அண்ட் தென் இதுக்கு அடுத்து வேறு சீரீஸ் வரும். நானும் கிச்சன் சேர்ந்து அடிக்க போகிறோம். பசங்களும் வருவாங்க. அப்போ அது மாதிரி வேறு மாதிரி வைப் மெட்டீரியலாக இருக்கும். சேனலில் நல்ல குறைகள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். எந்த குறைகள் இருந்தாலும் சொல்லலாம், திருத்திக்குவேன். அதேமாதிரி நீங்கள் யாராவது ரைட் போனீங்க அப்படின்னா நல்லா ஸ்பாட்டாக இருந்தால் அப்படின்னா மறக்காமல் உங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் நான் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் அது தெரியும். நான் நாளைக்கு போகும்போது உங்கள்கிட்டையும் கேட்பேன். ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். சேஃபாக ரைட் பண்ணுங்கள். Until then, this is signing off. நான் உங்கள் பாபி. பாய்.